குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 17/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று அதிகாலை 5 மணி 25 நிமிடம் வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 35 நிமிடம் வரை பூராடம், பின்பு உத்ராடம். நாமயோகம் இன்று காலை 10 மணி 3 நிமிடம் வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 5 மணி 5 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. மாலை 9:30 அதாவது இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:35 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய தினம் ஆவணி 1ஆம் தேதி சனிக்கிழமை. மகா சனி பிரதோஷம். இன்னைக்கு சனி மகா பிரதோஷம். அதே மாதிரி இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, எதனால இத அதாவது 2 வரும். அந்த மாதிரி வரும்போது இன்றைய தினம் பெருமாளையும் சிவனையும் ஒன்று சேர இன்னைக்கு வணங்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்றைய நாள். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சிம்ம லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிர பகவானும் புத பகவான் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொன்னா இன்றைய நாள்ல சிரார்த்தம் கூட கொடுக்கலாம். இந்த ஆவணி 1ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள்ல சிரார்த்தம் கூட கொடுக்கலாம். கொடுத்தா ரொம்ப நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யலாம். இன்றைய தினம் சனிக்கிழமையும் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் அதே சமயத்தில் சனிமகா பிரதோஷமும் இணைந்து வருவதால் இன்றைய தினம் பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்குங்க. அதாவது மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்துக்கு கூட நம்ம போகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சனிமகா பிரதோஷம் என்பது மிக மிக அற்புதமானது. இந்த 4:30 6க்குள்ளதான் விஷமுண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. இந்த ஒரு சனிமகா பிரதோஷத்துக்கு சென்று வந்தால் 5 வருடத்திற்கு சென்ற புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த சனிமகா பிரதோஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன். அதனால வேண்டாம். எல்லோரும் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க, பெருமாள் வழிபாடும் செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். அதே மாதிரி வியாபாரத்திற்காக எடுத்து செல்லக்கூடிய பொருள் வில்வம். ஒண்ணு வில்வம் எடுத்துக்கோங்க. அப்படி வில்வம் கிடைக்கல அப்படின்னா துளசி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு 2 பேருக்கும் உகந்த நாள் இல்லைங்களா? அதனால வில்வம் வில்வம் கிடைக்கும். இன்னைக்கு பிரதோஷன்றதுனால எல்லா இடத்துலயும் வில்வம் கிடைக்கும். வில்வ இலை, அந்த 3 இலை ஒன்று சேர இருக்கும். அந்த ஒரு இலையும் ஒரு 3 ஏலக்காவும் சிறிய துண்டு பச்சை கற்பூரமும் வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல கண் திருஷ்டி பொடி, ஐஸ்வர்ய பொடி, இந்த 1 அடிக்கு 1 அடி எந்திரம் சொல்லியிருக்க, தனவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் தீராத பிரச்சனை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், பங்களா இருக்கும், கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நிம்மதின்றது அந்த வீட்டுல இருக்காது. வீட்டுக்குள்ளவே கணவன் மனைவி இருப்பாங்க. ஆனா 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய. ஒரே வீட்டுல இருந்துக்கினே பேசாம இருப்பாங்க.
அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் அணுகலாம். ஒற்றுமை நிலவ, குடும்பத்தில் சுபிட்சம் பெருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கூப்பிடலாம், இல்ல ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரி, நம்ம வந்து இந்த முடக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம். இந்த 3ஆம் பாவம் முடக்கா வந்தால் இந்த ராசிக்காரர்கள், ஏன்னா பாவம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து பாவத்துக்கு மட்டும்தான் நான் வந்து கடவுளை சொல்லிட்டு இருக்கேன், கோவில சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம் எதுவாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதை எடுத்துதான் நம்ம அந்த கோவிலுக்கு செல்லணும். அப்போ உங்க ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்டே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவில்களுக்கு சென்று அந்த முடக்கையோட, இப்போ குருவா வந்தால் வருமானம் தடைபடும். நல்லா புரிஞ்சுக்கணும். வருமானம், வேலை இதெல்லாம் தடைபடும். சனியாக வந்தால் கர்ம பலன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சுக்கிரனா இருந்தால் திருமண தடைபடும். இது மாதிரி நிறைய எந்தெந்த நட்சத்திரம் தடையா வருதோ, அங்க முடக்கா வருதோ, அதனுடைய காரகத்துவத்தை இங்கு நீங்க அனுபவித்தே தீரணும். அதை உடைக்கணும் நம்ம, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும். 3ஆம் பாவம் என்னது? சகோதர ஸ்தானம், தொலைதூர தொடர்பு, இது மாதிரி நிறைய சொல்லலாம். அது சொல்லின்னு போனா நேரம் இருக்காது, இது மட்டும் சொல்றேன். இப்போ மேஷம் விருட்சிகமாக இருந்தால் திருச்செந்தூர் முருகனுக்கு போக வேண்டும். ரிஷபம் துலாமாக இருந்தால் திருத்தணி முருகனை வணங்க வேண்டும். மிதுனம் கன்னியாக இருந்தால் பழமுதிர் சோலை. கடகமாக இருந்தால் திருமலை குமாரசாமி, குற்றாலம் தென்காசியில இருக்கு பாருங்க, திருமலை குமாரசாமி. சிம்மமாக இருந்தால் திருவிடைக்கழி, திருக்கடையூர் அருகில இருக்கின்ற திருவிடைக்கழி சென்று வாருங்கள். தனுசு மீனமாக இருந்தால் சுவாமிமலை முருகன். மகரம் கும்பமாக இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன். அதே 3ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் குக்கே சுப்பிரமணியர், உங்களுக்கு தெரியும் கர்நாடகால இருக்கு, குக்கே சுப்பிரமணியர் கோயிலுக்கு சென்று வரணும். கேதுவாக இருந்தால் ராமநாதபுரத்தில் தொண்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த தொண்டி ஊர்ல உப்பூர் விநாயகர்னு இருக்கும், அந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வர வேண்டும். சரிங்களா? சரி, இப்பொழுது இந்த சனி பிரதோஷத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நிறைய பேருக்கு தீராத பிரச்சனை இருப்பவர்கள் இன்றைய தினம் வில்வ காய் இருக்கு இல்லைங்களா, வில்வக்காய், அந்த வில்வக்காயில தீபம் ஏத்துங்க, நிறைய பிரச்சனை தீரும். ஐயோ, எப்படி சிவனுடையதாச்ச, நம்ம எப்படி அதுல காயில போடுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வில்வக்காயில தீபம் ஏத்தினால் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகன பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். செய்தொழில் சம்பந்தப்பட்ட புதிய சிந்தனைகள் ஏற்படும். எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கல்வி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல ஞாபகத்திறன் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி விவசாய துறை சார்ந்தவர்கள், கால்நடை துறை, அதன் மூலம் வியாபாரம் பண்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதே சமயத்துல கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம். மாலை 6 மணிக்கு மேல் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கும். அதன் பிறகு சந்திராசிரமம் விலகி எல்லா நன்மையும் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு எல்லாவற்றிலும் அனுகூலம் ஏற்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி தாயிடம் இருந்து வந்த
ஒரு மன வேற்றுமை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். சிறு தொழில், அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தொழில், சின்ன சின்ன வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைத்து அதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் மாலை வேலைக்கு அப்புறம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்தோடு இன்றைய தினம் செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா எது செய்தாலும் மாலைக்குள்ள செஞ்சிருங்க, ஒரு 5 மணிக்குள்ள செஞ்சிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகுது, அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி வரவேண்டிய தன வரவுல சில நெருக்கடிகள் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது மிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. இன்றைய நாள் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். கவனமா இருங்க. விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதனால ரொம்ப கவனம் நிதானம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுகளை தவிர்ப்பது நன்று. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். அதாவது வராத இருந்த பணம் கூட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் உங்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். தந்தை வழியில ஆதாயம் உண்டாகும். உங்கள் திறமைகளுக்கான மதிப்பும் மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சகோதரர்கள் மூலம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாள், சுபமான ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்த இனத்தவர் மக்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்தில் வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவமும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகின்ற ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் பங்கேற்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதுல அதாவது மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். அதனால குழப்பத்தையே வச்சுக்காதீங்க. ஏன்னா கன்னிராசிங்க ஒரு சில நேரத்துல
மனசுல எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாதுன்னே இருக்காது. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கின்னு உடலை கெடுத்துப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எளிமையான வேலையை கூட சில நேரத்துல அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. அதனால கவனமா இருக்க வேண்டியது அவசியம். புதிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க பேசும்போதும். ஏன்னா புதுசா வரவங்க நட்பு பாராட்டினாலும் அவர்களிடம் கவனமா நடந்து கொண்டால் நமக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாது. கூட்டு வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள் தான். மன நிறைவு நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்திலும் பண விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. தடையாக இருந்து வந்த சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே போல அரசு தொடர்பான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனையால் பயம் இருக்கும். சில பேருக்கு குடும்பத்தில் செலவுகளும் குடும்ப ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு விதமான பயம் மனசுல இருக்கும். அந்த பயத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டுங்க. இன்றைய நாள் அதெல்லாம் விலகி சந்தோஷம் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, செய்கின்ற தொழில ஒரு மேன்மையான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். தன வரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத ஒரு வரவு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உங்கள் செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாள் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அதே மாதிரி எல்ஐசி இன்சூரன்ஸு இந்த மாதிரி ஒரு தொழில்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் வருவாய் கிடைக்கின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படும். வரவேண்டிய தன வரவுகள்லாம் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆனா இருந்தாலும் கவனமா இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. தாய் மாமன் வழியில ஒரு சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதே போல அரசு சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு
நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய திறமைகள், மறைந்திருக்கின்ற திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். பத்திரம் சார்ந்த வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்கள் பலவீனம் என்ன, பலம் என்னன்னு நீங்களே இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. அதே போல நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பாராத ஒரு சில விரய செலவுகள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நெருக்கடிகள் ஏற்படும். நெருக்கடிகள்னா பண விஷயத்துல கூட சில நேரம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்லாம் நடக்கும். என்ன அப்படின்னா, 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வழக்கு தொடர்பான அலைச்சல்கள்லாம் மேம்படும். பழைய நினைவுகள் மூலம் சோர்வு ஏற்படும் மனசுல. அதே மாதிரி ஒரு சில விஷயம் சஞ்சலம், அந்த சஞ்சலத்தால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். பயணங்கள் செய்யும் போது பொறுமை தேவை. அதே மாதிரி சாப்பிடுகின்ற ஒரு விஷயத்தில், உணவு விஷயத்தில் நேரத்திற்கு சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை. எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வெற்றியும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி இன்னைக்கு பெறக்கூடிய ஒரு நாள். வெற்றி நிறைந்த நாள். லாபங்களும் இன்னைக்கு இருக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வழக்கு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு முடிவுகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான தருணம் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. தெளிவான சிந்தனையோட இருங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் சிறப்பை தரும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிற வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.